ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் கீவேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனல் கீவேர்டு வந்து வேரியபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அப்புறம் மெத்தட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அப்புறம் கிளாஸஸ் கூட யூஸ் பண்ணலாம், அப்புறம் பேராமீட்டர்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனல் கீவேர்டை வந்து எப்படி வேரியபிள் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு வேரியபிளை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதை பற்றி நம்ம இப்போ கோடில் பார்ப்போம். ஸோ நான் இப்போ இன்ட் என் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நான் 9 அப்படின்னு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? பட் நான் இந்த வேரியபிளை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஒரு தடவை தான் அசைன் பண்ண முடியும். அப்புறம் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ n இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன்னா இங்கே வந்து ஒரு எரர் வரும். cannot assign a value to final variable அப்படின்னு எரர் வரும். ஸோ உங்களுக்கு வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபைனல் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் கீவேர்டு எப்படி மெத்தட்ஸ் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மெத்தடை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதை பற்றி நம்ம இப்போ கோடில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்குள்ளே பேரண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தடுக்குள்ளே பேரண்ட் மெத்தட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சைல்டு அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து பேரண்ட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணோம். ஸோ நான் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த சைல்ட் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறனால இந்த பேரண்ட் மெத்தடை வந்து இன்ஹெரிட் பண்ணோம். அந்த பேரண்ட் மெத்தடை வந்து நம்ம இந்த சைல்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ பேரண்ட் மெத்தடை வந்து இந்த சைல்ட் கிளாஸ்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து பேரண்ட் மெத்தட் ஓவர் ரிட்டன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த சைல்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த பேரண்ட் மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த பேரண்ட் மெத்தடை வந்து கால் பண்ணேன் அப்படின்னா இந்த சைல்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்க இந்த பேரண்ட் மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ பேரண்ட் மெத்தட் ஓவர் ரிட்டன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். இப்போ நான் கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். பேரண்ட் மெத்தட் ஓவர் ரிட்டன் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க பேரண்ட் மெத்தடை வந்து இந்த சைல்ட் கிளாஸில் இருக்க பேரண்ட் மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணி மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணலாம். நம்ம இந்த பேரண்ட் மெத்தடை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கனால எந்த சைல்ட் கிளாஸுமே ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஒருவேளை ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து எரர் த்ரோ பண்ணும். அதனால தான் இந்த சைல்ட் கிளாஸில் வந்து பேரண்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ எரர் வந்து த்ரோ பண்ணுது. cannot override parent method, overridden method is final அப்படின்னு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் டாட் பேரண்ட் மெத்தட் வந்து இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்க பேரண்ட் மெத்தடை தான் கால் பண்ணோம். ஸோ பேரண்ட் மெத்தட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேரண்ட் மெத்தட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை இன்னொரு கிளாஸ் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மெத்தடை வந்து ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் கீவேர்டை எப்படி கிளாஸ் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கிளாஸை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து எந்த கிளாஸும் இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதை பற்றி நம்ம இப்போ கோடில் பார்ப்போம். ஸோ நான் இப்போ இந்த பேரண்ட் கிளாஸை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பேரண்ட் கிளாஸை வந்து எந்த கிளாஸுமே இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஏதாவது கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இந்த சைல்ட் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால
இங்க வந்து எரர் த்ரோ பண்ணுது. கேனாட் இன்ஹெரிட் ஃப்ரம் ஃபைனல் கிளாஸ் அப்படின்னு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் கீவேர்டை எப்படி பேராமீட்டர் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பேராமீட்டரை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேராமீட்டரோட வேல்யூவை வந்து மெத்தடுக்குள்ளே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதை பற்றி நம்ம இப்போ கோடில் பார்ப்போம். ஸோ நான் இங்கே பிரிண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நம்பர் அப்படின்னு ஒரு பேராமீட்டரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ 10ன்ற ஆர்கியூமெண்ட்டை இந்த நம்பருக்கு பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த நம்பர் வந்து 10ன்ற வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணும். பட் நான் மெத்தடுக்குள்ளே வந்து அந்த நம்பரோட வேல்யூவை வந்து 9 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி அந்த வேல்யூ கூட நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பிரிண்ட் நம்பர் 10 அப்படின்னு கால் பண்ணால் கூட அவுட்புட்டில் வந்து 9 அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு இந்த பேராமீட்டரோட வேல்யூ வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படின்னா நான் வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த நம்பருன்ற பேராமீட்டரோட வேல்யூவை வந்து இப்போ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணோம். cannot assign a value to final variable number அப்படின்னு ஒரு எரரை வந்து த்ரோ பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பேராமீட்டரோட வேல்யூவை வந்து மெத்தடுக்குள்ளே மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபைனல் கீவேர்ட் பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.